அவங்க சாவையா? நிறுத்துங்க. யார பார்த்து இந்த வார்த்தை சொல்றீங்க? அவரோட நிழல் பட்டாலே திருடன் கூட யோகியன் ஆயிடுவானே. இவன் யார் நிழல் பட்டு திருடனானா? புருஷன் மேல பக்தி இருக்க வேண்டியதுதான். கையும் களவும் பிடிச்ச ஒரு பாடு. இது கங்கா நதி தீர்த்தம். தலையில தெளிச்சுக்கிட்டா பாவம் போயிடும்னு கதை பேசினா முடியுமா? ஏங்க என்ன நடந்தது? காளியை தேடிக்கிட்டு வந்த உங்களுக்கு இந்த கதி எப்படி ஏற்பட்டுச்சு? ஏன் மௌனமா இருக்கீங்க? சொல்லுங்க. ஆமா ஐயா, மௌனமா இருந்தா குற்றவாளின்னு சொல்லுவாங்க. நடந்த விவரத்தை சொல்லுங்க ஐயா. நடந்த விவரம் நடக்க போற விவரத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பவே 1000 ரூபாய் வரல, அண்ணன் தம்பி 2 பேரையும் சோழ போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு அடைச்சு போட்டுருவேன். ஐயோ வேண்டாம், உங்க காசு அக்கிரமம் பண்றதுக்கு என்ன பிறந்திருக்க இந்த ஆளுக்கால நீங்க வேணும். என்ன பின்ன என்ன? உங்களுக்கு வேண்டியது 1000 ரூபாய் தானே? இந்தாங்க அக்கா, இந்த நகைகளை தூக்கி எறிங்க. சீதா என்னப்பா இது? வேண்டாம்மா, நீங்க சும்மா இருங்க அக்கா. ஐயா இந்தாங்க, உங்க பணத்துக்கு இந்த நகையை வச்சுக்கங்க. இப்ப சந்தோஷம் தானே? பழைய நகை இருந்தாலும் பரவாயில்லை. மருதமுத்து இனிமேல் அது ஒழுங்கா எடுத்துக்க. செட்டியார் ஐயா, ஊருக்கு உபதேசம் பண்ணது போறோம். முதல்ல நீங்க அப்படி நடந்துக்க முயற்சி பண்ணுங்க. கையெழுத்திய பேசுறேன். வாங்க அக்கா போலாம். மீனாட்சி, என் தம்பி திருடிட்டாங்கிறது என்னால நம்பவே முடியல. இதை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்பா. அப்பா அறிவு, நம்ம முயற்சி எல்லாம் வீணா போச்சு. கழிவு உங்க அண்ணன் 1000 ரூபாய் திருடிட்டாருன்னு செட்டியார் அவரை பிடிச்சி ஊர் ஜனங்க மத்தியில வச்சு அவமானப்படுத்துறாரு. உங்க அண்ணியும் சீதா உங்க நகையை கழிச்சு கொடுத்துட்டு அவரை மீட்டுட்டு போயிருக்காங்க. அறிவு, பாத்தியா உங்க சித்தம் செஞ்ச வேலையே? நீ கவனிச்சு கைத்தோ, நான் வரேன். 200 ரூபாய் தான் எடுத்துட்டு போயிருக்கிறான். ஆஹா, பழைய நகையா இருந்தாலும் 1000 ரூபாய் போறோம். இது ஒரு புது மாதிரியான வியாபாரம் தான். செட்டியாரே, லட்சுமி கேவலம் உன் பணத்தினால வாழக்கூடாது என்று நினைச்சு முத்தையா இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். விதி முடிஞ்சு வச்சு போயிட்டான். போற உசுர பிடிக்க முடியுமா நாம? ஓ விதி முடிய போகுதியா? ஏன் விதியா? ஏன்னா எங்க அண்ணன் நானும் சேர்ந்து உன் வீட்டை கொள்ளையடிச்சுட்டா சொன்னியாமே. நீ ஒரு தீட்டி கொள்ளக்காரப்பைய, உன்னையால கொள்ளையடிக்க முடியும்? எங்க அண்ணனுடைய உழைப்பால லட்சமா சம்பாதிச்சுட்டு இன்னைக்கு ஊர் ஜனங்களுக்கு முன்னாலே அவரை திருடன்னு அவமானப்படுத்தியாமே. 200 ரூபாய் எடுத்துட்டு போனதுக்காக 1000 ரூபாய் நகையை புடுங்கி வச்சுட்டு கூத்தாடிக்க. மரியாதை அந்த நகையை கொடு. நகையை கொடு. சத்தம் போட்டு மிரட்டி நகையை பறிச்சுட்டு போறான். நான் வந்து ஏன் உசுரே போனாலும் சரிடா, என் உசுரே போனாலும் சரி நகையை இப்பவே போய் என் அண்ணனை கூட்டிட்டு வருவேன். நீ செஞ்ச தப்புக்கு நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிப்பு கேட்க பேசுறதெல்லாம் பொய், செய்யறதெல்லாம் பித்தலாட்டம், பண்றதெல்லாம் பாவம், கொட்டிக்கிறது ஏழைகளுடைய வயிற்றுச்சலை. உனக்கு ஒரு சிலையா? பிச்சைக்கார சோத்துல சனி சுரந்து பூந்த மாதிரி இந்த ஊரு ஜனங்களை வெண்ணிய பிடிச்சு நெருக்கிற நீ உனக்கே மகளை சூட்டிக்கிறியா? டேய், அடக்கிறவனை ஒடுக்கிற காலம் வந்துருச்சுடா, பதைக்கிறவனை உதைக்கிற காலம் வந்துருச்சு. உனக்காக கிடைக்கும். ஒரு மாசமா அரும் பாடுபட்டு செஞ்ச சிலையை ஒரு நிமிஷத்துல இப்படி பொடிப்படி ஆக்கிட்டியடா. இந்த சிலையை செஞ்சு பணம் வாங்கி சிவகாமி கல்யாணத்தை செய்து முடிக்கலாம்னு எவ்வளவோ ஆசையோடு இருந்தாரு. அந்த ஆசையில இப்படி மண்ணெண்ணி போட்டுட்டியடா. பெரிய பணம் வாங்கினா அந்த கொலகார பகிட்ட பணம் வாங்கிய தங்கச்சி கிட்ட தாலி கட்டினா அந்த தாலி நடக்கும். ஐயோ படுபாவி, செய்யக்கூடாதது எல்லாம் செய்துட்டு அமங்கல வேற பேசுறியா? இப்படி எல்லாம் செய்தவரை இப்பவே எங்களை கொண்டு போட்டுடுறா. அண்ணி, நான் ஒண்ணும் செய்யக்கூடாது செய்யலையே. பேசாதே. இத்தனை காலமா மானத்தோட வாழ்ந்து வந்த என் புருஷனுக்கு திருடங்கிற தீராத பைய வாங்கி கொடுக்கல. அண்ணி, அவர் பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு வந்ததுக்கு நீதான் காரணம். குடும்பம் குட்டிச்சாரானதுக்கு நீதான்டா காரணம். அண்ணி போதும், உன் வாயால அண்ணின்னு கூப்பிடாது. உன் குரலை கேட்கவே எனக்கு கசப்பா இருக்கு. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. சரி சரி, அவர் எங்க இருந்தாலும் தேடி பார்த்து கூட்டிட்டு வை. அண்ணி, அண்ணி. ஏண்டா டேய், ஒரு நல்ல குடும்பத்தை நாசமாக்கிட்டு இல்லையா இங்க குப்பத்தல மாதிரி நிக்கிற? போட வெளிய. நீ என்ன சொல்றது? எங்க அண்ணி வீடு, எங்க அண்ணனே சொன்னாலும் நான் போக மாட்டேன். உங்க அண்ணி தான் உன் முகத்தை பார்க்க வெறுப்பா இருக்கு சேனு சொல்லிட்டு போனாலே, அதுக்கு என்ன அர்த்தம்? வீட்டை விட்டு வெளியே போட கழுதையான அர்த்தம். அண்ணி அப்படி அர்த்தப்பட முடியாது, சொல்லிட்டு போச்சு. ஆமாண்டா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுதான். உனக்கு சொரணை இருக்குல்ல, போட வெளிய. என்ன மன்னிச்சுக்கத்தே.
நான் தான் முட்டாளாச்சேன். அண்ணி அப்படி அர்த்தப்படும்படியா சொல்லிச்சுன்னு நான் நினைக்கவே இல்லை. யாரை என் தெய்வமா நினைச்சிருந்தனோ அவங்களே என்னை வீட்டை விட்டு போன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் இங்க இருக்கிறதுக்கு பைத்தியக்காரனா என்ன. நீங்க எல்லாம் நல்லா இருங்கத்தை, நான் போறேன். நீ மட்டும் போனா போதுமா? உன் கூட பிறந்தவனை கூட்டிக்கிட்டு போ. அவளுக்காக இங்க தண்டை சோறு போடுறது. உண்மைதான், கூட்டிட்டு போறேன். சிவகாமி, வாமா போகலாம். அப்பா, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அக்கா உங்களை அப்படி ஒண்ணும் சொல்லலையே. நீங்க போக கூடாது அப்பா. வாமா போகலாம். நான் வரமாட்டேன். அண்ணி வந்தா வருத்தப்படுவாங்க. அண்ணியாவது அண்ணனாவது நமக்கு யாரும் கதி இல்லம்மா. நாம அதாவது அம்மா, வா போகலாம். இல்ல அண்ணா, அண்ணனையும் அண்ணியை விட்டுட்டு நான் வரவே மாட்டேன். அப்படின்னா நம்ம காளிமுத்து திருடலையா? ஓடி பைத்தியக்காரி, நீ வளர்த்த பிள்ளை திருடுவானா? நம்ம பையனை பத்தி நாமே புரிஞ்சுக்க முடியல. அவ்வளவுதான் நம்ம புத்திசாலித்தனம். வா வா வா. காளிமுத்து, அவங்க எங்க இருக்கிறான்? கோவிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். என்னது? வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்? என்ன சித்தி சொல்றீங்க? நான் போகும்போது இங்கதானே இருந்தா. நீ சத்தம் போட்டது அவனுக்கு ஒரே கோபம். அண்ணனாவது அண்ணியாவது இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். மீனாட்சி, நீ சத்தம் போட்டு அவன் வீட்டை விட்டு ஒரு நாளும் வெளியே போனது இல்லையே. நான் அப்படி என்ன சொன்னேன்? அண்ணனுக்கு இவ்வளவு பெரிய கெட்ட பெயரை உண்டாக்கிட்டேன்னு சொன்னேன். அவனை கோச்சுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அந்த அளவுக்கு கூட நான் அவனை வளர்க்கலையா? அதுவும் நான் எப்போதும் போலத்தானே பேசினேன். எப்போதும் போல பேசியிருந்தா அவன் ஏன் வீட்டை விட்டு போறான்? கூப்பிடு சிவகாமிய. அவங்க இங்க இருக்கிறான். அந்த பொண்ணையும் தான் கூட கூட்டிட்டு போயிட்டானே. ஐயோ, இது என்ன கொடுமை! ஒரு வயசு வந்த பொண்ணை இப்படி வெளியே கூட்டிட்டு போயிட்டானே. வடியில நெருப்ப கட்டி வச்சிருக்கிற மாதிரி அந்த பொண்ணை பாதுகாத்துக்கிட்டு இருந்தேனே. உலகம் தெரியாத முரட்டு பையன் அந்த பொண்ணை எங்க கூட்டிட்டு போனானோ, என்ன ஆனானோ ஒண்ணும் தெரியலையே. ஒரு நாள் கூட உன்னையும் என்னையும் விட்டு பிரியாத அவனுக்கு இன்றைக்கு நம்மளை மறந்துட்டு போக எப்படி மனசு வந்தது? நிஜமாவே போயிட்டானா? இருக்காது, இருக்கவே இருக்காது. கொல்ல கதவை திறந்து போய் பையன் ஒரு சமயம் வந்தாலும் வந்துருவான். நல்லா இருக்கடியம்மா கதை. இரவு பெத்த உள்ள போயிட்ட மாதிரி புருஷனை கொண்டாடி சேர்ந்து அழுது புலம்புறீங்களே. கதை போனா போகுது. பயம் குறைஞ்சது இல்லாம உன் சித்தியை பேசாம இருக்க சொல்லு. இல்ல எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.